ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது 2 கிலோ வாங்கியிருக்கோம் பட்டாணி. இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படி காமிக்கிறோம், பார்க்கலாமா? பாருங்க, இந்த பருப்பு நல்லா பெருசாக நல்லா மொத்தமாக இருக்கணும். இப்படி இருக்கணும். சின்னதாக வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பிஞ்சா இருக்கக்கூடாது, ரொம்பவும் முத்தலாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இப்படி வாங்கணும். பாருங்க, காய் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும் போது கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு அது பிஞ்சாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு மாறிடும். அது அப்படியே சுருங்கி போயிடும். இதுனா உங்களுக்கு அப்படி ஆகாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லை, ஒரு வருஷத்துக்கு இருக்கும்போது இப்படி தான் வாங்குவோம். நாங்கள் 10 வருஷம் இப்படி தான் செய்கிறோம். இல்லை கண்ணா, இங்கே 10 முதல்ல 5 நாங்கள் பாம்பேல எங்களுக்கு சொன்னாங்க ஒருத்தர். அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இல்லை, ஒரு 15 வருஷமாக இப்படி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பாம்பே போன இதில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தான் போய் கற்றுட்டோம். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக. ஏன்னா சுறுசுறுப்பு மாத்திரம் ட்ரெயினில் போகும்போதே காய்கறி அறுத்துப்பாங்க. வீட்டில் இருக்க பொம்பளைங்க மார்வாடிஸ்லாம் எப்படி வேலை பண்ணுவாங்களோ அந்தளவு நம்மளால வேலை பண்ணுவோம். வயசானவங்க கூட உக்காந்துட்டு வேலைக்காரிட்ட அது எடுத்துக்கொடு இது எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு நல்லா வேலை பண்ணுவாங்க. அந்த வேலை தரம்லாம் அவங்கக்கிட்ட பாராட்ட வேண்டியதான். நல்லாவும் சாப்பிடுவாங்க, வேலை பண்ணுறது கொஞ்சம் கூட சுணக்கமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்போ கற்றுட்டு தான், அதுலேருந்து தான் நாங்கள் இது சில விஷயமெல்லாம் அங்கே தான் கற்றுட்டு வச்சுக்கோங்களேன். அதான் எங்கள் ஊர் போனாலும் ஒரு நல்ல விஷயத்த சில கற்றுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷமெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இப்போ தான் சீசன் உங்களுக்கு கிடைக்கும். சீசனில் வாங்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், நான் 60 ரூபான்னு கிலோன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதே சீசன் உங்களுக்கு 250 ரூபா 300 ரூபான்னு வரும். அப்போல்லாம் பட்டாணிக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு? அதுவும் கிடைக்காத சமயத்தில். அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு வேணுமோ அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பட்டாணி எல்லாம் உரிச்சிட்டோம். பாருங்கள், இது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸில் நல்லா ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் போன வருஷம் வச்சது. இது பட்டாணி பழசு தான். பாருங்கள், இது எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது. பாருங்கள், யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு வேணும்போது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக அந்த இது போயிடும். அப்புறமே நீங்கள் எப்பயும் போல் வணக்கலாம், பிடிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம், பிடிச்சிக்கலாம். இது ஒரு வெரைட்டி பீன்ஸு. இது பாருங்கள், இதுவும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா இருக்குது. பாருங்கள், யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இவ்வளோதான் இருக்குது. இப்போ இன்னும் இந்த சீசன் வரல. சீசன் வந்துச்சு கிடைக்கல. ஆமாம், இன்னும் கிடைக்கல. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பீன்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சக்கொட்டை கூட நீங்கள் இது போல் வாங்கி இதே போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருஷத்துக்கு ஈஸியாக இருக்கும். செலவு கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கு டக்குன்னு கடைக்கு போகாமல் அப்படியே வாங்கி செஞ்சுக்கலாம். இதுபோல் நீங்களும் எடுத்து வாங்கி ஏர்டைட் பாக்ஸில் இப்படி வச்சு மூடி வச்சுடுங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்களும் கொஞ்சம் வளர முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸு கொடுங்க எப்படி ஏது அப்படின்ட்டு. நாங்களும் சரி, நிறைய மிஸ்டேக்கெல்லாம் வரும் இல்லையா, எல்லோரும் கற்றுட்டு வரதில்லை, ஒவ்வொன்றா இப்போ தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்னதான் எங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம். தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் அது சேஞ்ச் பண்ணிக்குவோம். சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் எங்களுக்கும் இதாகும்னு சொல்கிறது கூட தெரியல எனக்கு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் திருப்பி சொல்லுவேன் நான். சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளெஸ் யூ. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.